அறிவிச்சுடர் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய காணொலியில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட முன்னேற்றக் கழக தேர்தல் பணிக்குழு செயலாளர் மேனாள் சட்டமன்ற உறுப்பினர் இள புகழேந்தி அவர்கள். வணக்கம். மகிழ்ச்சி. அனைவருக்கும் வணக்கம். கேளுங்க. நாடாளுமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர், காங்கிரஸ் கட்சியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ராகுல் காந்தி அவர்கள் சில நாட்களுக்கு முன்னாடி தேர்தல் கமிஷனை பற்றி ஒரு அணுகுண்டை போடுறேன்னு சொன்னார். இப்போ அந்த அணுகுண்டு போட்டிருக்காரு. எலெக்ஷன் கமிஷனை பற்றி அவர் சொல்லக்கூடியது ஆதாரபூர்வமாக அவனுடைய வெப்சைட்லேருந்து எடுத்து வச்சுட்டு அவர் சொல்லக்கூடிய செய்திகளெல்லாம் மிகவும் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய செய்திகளாக இருக்கிறது. ஒரு மகாராஷ்டிரத்தில் மக்கள் தொகையை காட்டிலும் வாக்காளருடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது என்று சொல்வது. கர்நாடகா சட்டமன்றத்தில் ஒரு தொகுதியில் அந்த தேர்தலுக்கு முன்பாக 1,00,000 வாக்காளர்களை புதிதாக சேர்த்திருக்கிறார்கள் என்ற செய்தி பெரிய அதிர்ச்சியுடைய செய்தி. செய்தியாளர்கிட்ட போட்டு காமிக்கிறார். குறிப்பிட்ட வாக்காளருடைய அந்த எண்களில் அவருடைய வீட்டு எண் அது இல்லை. சில பேருடைய பெற்றோருடைய பெயர்களில் சும்மா இங்கிலீஷ் ஆங்கில எழுத்துக்கள் வேறு எழுத்துக்களாக இருக்கிறது. சில வீடுகளில் மிக அதிகமான அளவுக்கு எண்ணிக்கையில் வாக்காளருடைய எண்ணிக்கை இருக்கிறது. அது மட்டுமல்ல, ஒரு பெரிய குடும்பத்தில் பல மதங்களை சேர்ந்தவருடைய பேர் அதை இணைச்சிருக்காங்க. எனவே அதிலிருந்து மிக எளிதாக தெரிகிறது இது ஏதோ செயற்கையாக செய்யப்பட்ட ஒன்று என்று தெளிவாக தெரிகிறது. இதன் மீது விமர்சனங்கள், பல்வேறு கண்டனங்கள் இந்தியா முழுக்க வந்து கொண்டிருக்கிறது. பல்வேறு தொலைக்காட்சிகளில் விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. உலக நாடுகளை கூட இந்த குற்றச்சாட்டை மிகவும் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த குற்றச்சாட்டு பற்றி உங்களுடைய பார்வை? என்னுடைய பார்வை என்பது, இந்திய துணைக்கண்டத்தில் தேர்தல் ஆணையம் 1952 முதல் தேர்தல் தொடங்குவதிலிருந்து பொது தேர்தல் ஆணையத்தினுடைய பணி என்ன? தேர்தல் ஆணையம் என்பதுதான் ஜனநாயகத்தை காக்கின்ற முதல் படிக்கட்டாக, முதல் பணியை செய்யக்கூடியதாக இருப்பது தேர்தல் ஆணையம் தான். ஏன்னா ஜனநாயகம் என்பதே மக்களின் வாக்கால் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற அரசு, மக்கள் அரசு. அது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற அரசு. அந்த அரசு ஆட்சி செய்வது ஜனநாயக முறைப்படி என்கின்ற நிலையில் தேர்தல் ஆணையம் என்பது மிக முக்கியத்துவம் பெறுகிறது, முதன்மை பெறுகிறது. அப்படிப்பட்ட தேர்தல் ஆணையத்தை பாரதிய ஜனதா என்கின்ற பாசிஸ்டுகள், நரேந்திர மோடி, அமித்ஷா, RSS, மோகன் பகவத் போன்ற கூட்டம், இவர்களெல்லாம் கூடி ஒரு முடிவெடுத்து இந்திய துணைக்கண்டத்தில் எதிர்காலத்தில் ஒட்டுமொத்தமாக ஒவ்வொரு ஜனநாயகத்தினுடைய சலுகைகளையும் அழித்து கொண்டே வந்து அவர்களுக்கு இருக்கிற அதிகாரத்தை வைத்து சட்டப்படியாகவே சர்வாதிகாரத்தையே நிலைநிறுத்தக்கூடிய அளவிற்கு மோசடி செய்கின்ற ஒரு கூட்டத்தின் ஆட்டம் வெளியில் தெரிய ஆரம்பிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்ப அவர்கள் செய்வதையே பாருங்க. எதிர்கட்சி தலைவர் மாண்புமிகு ராகுல் காந்தி அவர்கள் மிக தெளிவாக ஆதாரபூர்வமா, நீங்க கூட அணுகுண்டு, நீங்க எதுக்கு அந்த வார்த்தையை அவர் சொன்னார்னா, இவன் போடுகின்ற அணுகுண்டு என்பது அவன் கையில வச்சிருந்த அணுகுண்டை எடுத்து அவனை அழிக்கிறதுக்காக தூக்கி போடுறன்னு சொன்னதுதான் அதனுடைய அர்த்தம். அவர்களுடைய மோசடித்தனத்தை அழிக்கிறதுக்காக அவர் அந்த அணுகுண்டுவை வீசுகிறார். அந்த அணுகுண்டை பார்த்துட்டு இவர்கள் என்ன செஞ்சான், என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க? தேர்தல் ஆணையம் பற்றி நாடாளுமன்றத்திலேயோ மாநிலங்களவையிலோ நாங்க பேச மாட்டோம், அது தனித்துவம் பெற்றது, அதுல நாங்க பேச மாட்டோம் என்றெல்லாம் சொல்லுகின்ற நிலையிலும் கூட இதே தேர்தல் ஆணையத்தை பற்றி இதே பாரதிய ஜனதா நாடாளுமன்றத்தில் மாநிலங்களவையிலும் கேள்விகள் எழுப்பிய காலம் உண்டு. அப்ப பேசும்பொழுது தேர்தல் ஆணையத்தெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னா அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. மக்கள் ஆட்சியில பார்லிமெண்ட்டுக்கு எல்லா அதிகாரம் இருக்குன்னு சொன்னவர் தான் மிஸ்டர் நரேந்திர மோடி, அமித்ஷாவும். ஆனா இன்னைக்கு ரிவேர்ஸ் கியர் போட்டு அதெல்லாம் நாங்க பேச மாட்டோம்னு சொல்லி தப்பிச்சு ஓடுற. ஏன் ஓடுற? என்ன நடந்தது? அன்னைக்கு நீ கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு இந்திய கூட்டணி கேட்கிற கேள்விக்கும் பதில் சொல்ல, மக்களிடம் கேட்கக்கூடிய அந்த மகத்தான ஜனநாயக காப்புரிமை அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டியது உங்க கடமை இல்லை. அதை இப்ப ராகுல் அழகா தெளிவாக சொல்றாருங்க. ஒரு இடத்துல நினைச்சே பார்க்க முடியாது. நீங்க கூட சொன்னீங்க, எல்லா சமயத்தவர்களும் சேர்ந்த ஒரே அட்ரஸ்ல வாக்காளர்களா சேர்த்திருக்குன்னு 20-30 பேர் லிஸ்டே வெளியில போட்டு காமிச்சாங்க. அதுவே ஒன்னே போதும். நீங்க இன்னும் ஒண்ணு என்னன்னு கேட்டா, 10-15 பேர் இருக்கக்கூடிய ஒரு இடம், ஒரு அட்ரஸ், பீகார்ல தான். அந்த இடத்த போய்
விசாரிச்சு பார்த்தா வாக்காளர் பட்டியலை எடுத்து இவன் வெளியிட்டதை எடுத்து பார்த்தா 80 பேர் அதுல வாக்காளர். எங்க இருந்து வந்தான் 80 பேர்? அதெல்லாம் தான் கேள்வி. இதையெல்லாம் பார்க்கும் பொழுதுதான் இவர்கள் கிட்டத்தட்ட அங்க மட்டும் 2 லட்சத்திற்கு மேற்பட்ட போலி வாக்காளர்களை சேர்த்திருக்கிறார்கள். அப்படி சேர்த்திருக்கிறத கையும் களவுமாக இவங்க பிடிச்சு ராகுல் அந்த கொஸ்டின் பண்றார். அப்படி கொஸ்டின் பண்ணும்போது அதற்கு தெளிவான பதில் ஒன்னும் சொல்லாம அவர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். இது எதை நோக்கி போகுதுன்னா, நான் முதலே சொன்னேன், நாம நினைக்கிறோம் இப்ப வரக்கூடிய தேர்தல்களை பத்தி தான் நினைக்கிறோம். அதெல்லாம் இல்ல. பாரதிய ஜனதா RSS என்பது நிதானமாக நின்னு கொள்ளக்கூடிய விஷத்தை வைத்திருக்கிற மோசடி கூட்டம். அது ஒரு கொடூரமான வில்லத்தன்மையுடையது. எத்தனை பேர் சாவுகிறார்கள் என்று அவர்களுக்கு கவலை கிடையாது. அவர்களுடைய நோக்கமே வேறு என்பது இப்ப நம்ம எல்லா விஷயத்திலும் புரிஞ்சுக்கிறோம். அப்படிப்பட்ட அவர்கள் இன்னைக்கு இதை ஸ்டெப் பண்ணிருக்காங்க. நாளைக்கு தமிழ்நாடு தேர்தலுக்கு வர்றதுக்கு முந்தி FIR ஸ்பெஷல், இது வாக்காளர் சேர்ப்பு, இப்படிப்பட்ட தவறான காரியங்களை சட்டப்படியாக செய்வது எப்படி என்று பாரதிய ஜனதா பிளான் பண்ணியிருக்கிறது தான் அர்த்தம். நான் சொன்னதுதான் உண்மை. அவங்க இன்னைக்கு பிளான் கிடையாது. தமிழ்நாடு, கேரளா, வெஸ்ட் பெங்கால் போன்ற பகுதிகளிலேயும் இந்த மாதிரியான வாக்காளர்களை சேர்ப்பு என்ற முறையில் மிகப்பெரிய மோசடித்தனம் செய்ய தயாராயிட்டாங்க. நாம என்ன, ராகுல் அவர்கள் தெளிவாக ராகுல் சொல்றார். ராகுல்கிட்ட போய் நீங்க எதுக்கு போய் அபிடவிட் கொடுங்க, அதெல்லாம் கேட்கறது. அபிடவிட் எதுக்கு கொடுக்கணும்? அதான் பிரியங்கா அழகா சொன்னாங்க. அபிடவிட்டா நாங்கெல்லாம் பதவி பிரமாணம் எடுத்துட்டு தான் இந்த போஸ்டுக்கே வந்திருக்கோம். பதவி பிரமாணம் என்பது அபிடவிட்டை விட பெரிய விஷயம். அதனால அதெல்லாம் கேட்கறதே தப்பு. ஏன் இவனுக்கு அபிடவிட் கேட்கறான்னு தெரியுமா? அதை வச்சுக்கிட்டு நாளைக்கு ஒரு வழக்கு போட்டு அவர் ராகுலுக்கு தொல்லை கொடுக்கறதுக்காக பிளான் பண்றானுங்க. இது எல்லாம் இவங்களுடைய சதித்திட்டம் எல்லாம் முறியடிக்கப்படும். எதிர்த்து நிற்க இப்ப நம்முடைய முதல்வர், எங்களுடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் மிக தெளிவாக இந்த நிலைகள்ல இருக்கும்பொழுது இந்திய கூட்டணி இதை கடுமையாக எதிர்க்கிறது. எச்சரிக்கை செய்கிறோம். கடைசியா ஒண்ணு அவர் சொன்னதுல ஒரு முக்கியமானது என்னன்னா, ப்ரூவ்டுனா எல்லாரும் ஒத்துக்கொள்ளக்கூடிய என்னன்னா, மகாராஷ்டிரத்துல வாக்குப்பதிவினுடைய இறுதி நேரங்கள்ல கடைசி நேரத்துல எந்த வாக்குச்சாவடியிலும் ஆளே இல்லை. எல்லா இடத்துலயுமே பார்த்துட்டாங்க, ஓட்டு போடுறதுக்கு ஆளே இல்லை. முடியும் பொழுது ஒரு 2 hours காலியா இருந்துதான் எல்லா வாக்குச்சாவடிகளும். ஆனால் பிரச்சனை முடிஞ்சு, தேர்தல்லாம் முடிஞ்சு, ஓட்டுலாம் எண்ணி அதுக்கப்புறம் பார்க்கும் பொழுது இறுதி கட்டத்தில் ஒவ்வொரு பூத்திலையும் வாக்குகள் அதிகமாக போடப்பட்டதாக அந்த இயந்திரத்தின் மூலமாக தெரிஞ்சிருக்கு. எப்படின்ற கேள்வியை கேட்டுட்டு ராகுல், ஆட்களே வராத போது எப்படிடா அப்ப ஓட்டு போட்டுருக்காங்கன்றதையும் கேட்டுட்டு, நீங்க வீடியோ பதிவை கொடுங்க, நான் பார்க்கணும், CCTV அந்த இதை கொடுங்க, கேமரா இதன்னா என்ன சொல்லுதுங்களா தேர்தல் கமிஷன்? அதுதான் கொடூரம், அதுதான் ஹிட்லரிசம். அவன் சொல்றான் அதெல்லாம் அழிச்சிட்டோம். இது என்னது? CCTV எதுக்கு எடுக்கிறது? யாருக்காக எடுக்கிறது? மக்களுக்காக எடுக்கிற அந்த இதை அழிச்சாச்சு, அது கிடையாது, 40 daysக்கு மேல நாங்க வச்சுக்க மாட்டோம் அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லுதுன்னா, எல்லா விதத்திலையும் இதன் பின்னணியில் RSS இருக்கிறது. RSS, BJP, நரேந்திர மோடி, அமித்ஷா இந்த கூட்டத்தின் இந்த வேலைகளுக்கு யார் துணை போனாலும் ஜனநாயகத்தை சாகடிக்கிறார்கள் என்பதுதான் இதனுடைய அர்த்தம். அதுதான் என்னுடைய பார்வை. இப்போ பல வழக்குகள்ல பார்க்குறோம், நீதிமன்றம் தானாகவே முன் வழக்கு போட்டாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ இது போன்ற ஒரு மாபெரும் குற்றச்சாட்டு இந்திய தேர்தல் ஆணையத்து மேல வைக்கக்கூடிய சூழ்நிலையில இப்போ உச்ச நீதிமன்றம் இந்த வழக்குல தானாக முன் வழக்கு போடுவார்களா, விசாரிப்பார்களா? உங்களுடைய பார்வை. சோமோட்டோவாக ஒரு வழக்கை ஒரு நீதிமன்றமே எடுப்பது என்பது அரிதான விஷயம், ரொம்ப அரிதான நிலைகள். இவைகள் எல்லாமே இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற இந்த சம்பவங்கள். இவைகள் அதுவும் ஒரு கோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட் போன்ற நீதிமன்றங்கள் இவைகள் மூலமாக ஏதேனும் தாக்கல் பண்ணாங்க, அங்க வழக்குக்காக இல்ல மற்றதுக்காக போகும்பொழுது தெளிவான முடிவு சொல்லும், தீர்ப்பு சொல்லலாம் போகுது. அது எப்ப சொல்லணுமோ அப்பதான் அந்த தீர்ப்புகள் எல்லாம் வரும். இப்ப எடுத்துக்கிட்டு விசாரணைக்கு உரியதாக இது எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறையும். இப்படிப்பட்ட ஒரு கடுமையான குற்றச்சாட்டு தேர்தல் ஆணையத்தின் மேல வைக்கப்பட்டிருக்கிறதுனால மக்களுடைய கடைசி நம்பிக்கையாக நீதிமன்றங்கள் தானே இருக்கு. இப்ப யாரை நம்புவது என்ற கேள்வியில இறுதியாக நீதிமன்றங்கள் தான் மக்களுடைய நம்பிக்கைக்குரியதாக இருக்கிறது. இப்ப நீதிமன்றங்கள் இதுல கண்டிப்பாக தலையிட வேண்டும் என்று தானே பொதுமக்கள் நினைப்பாங்க.
பொதுமக்களுடைய கருத்து, எண்ணம், நீங்க கேள்வி எல்லாமே நியாயமானது, உண்மையானது, ஏற்றுக்கொள்ளக்கூடியது. ஆனால் இந்த ஆனால்ன்ற போட்டு ஒரு கேள்வியை போடுங்க, கேள்விக்குரிய போட்டு ஒரு ஆச்சரியக்குரிய போடுங்க. இந்த நபர்கள் மேலே உட்கார்ந்து கொண்டு அதிகாரம் இடத்தில் இருக்கும் பொழுது நீதிமன்றத்தின் உள்ளேயும் RSS காவி கூட்டத்தை திணித்துக் கொண்டிருக்கிறார்கள். RSS மைண்ட் உள்ளவர்கள் எந்த அமைப்புல போய் உக்காந்தாலும் அது சரியான பாதையில் இருக்காது என்பதை நம்ம கவனிக்கணும். உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் என்கின்ற பொழுது இவர்கள் இன்னும் முழுமையாக அதை ஆக்குபை பண்ண முடியலையே தவிர, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நுழைகிறார்கள். காவல் IPS ஆக இருந்தாலும் IAS ஆக இருந்தாலும் நீதி அரசர்களாக இருந்தாலும் RSS ஆட்களாக இருக்கணும்னு பிளான் பண்ணி செய்யறானுங்க. இதுவும் எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் எல்லாரும் எதிர்க்கிறோம். உச்ச நீதிமன்றம் நல்ல உயர்ந்த, அதாவது எல்லாரையும் நம்ம சொல்ல, நீதி அரசர் அற்புதமான நீதி அரசர்கள்லாம் இருக்கிறாங்க. அந்த நீதி அரசர்களை கூட முழுமையாக செயல்பட விடாத அளவுக்கு இவங்க சில வேலைகள் செய்து கொண்டிருப்பதாக தகவல்கள் இருக்கிறது. உங்களுடைய பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. வணக்கம், நன்றி.